அந்த போராடுறவங்களை நீங்க ஒரு கண்ணியமா நடத்த வேண்டாமா? அதாவது பாத்ரூம் கதவு மூடுறாங்க, போராட்டம் நடத்தும் போது அந்த பாத்ரூம் கதவை பூட்டக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்குன்னு சொன்னாக்கா இது இங்க என்ன ஆட்சி நடக்குதுங்க? இங்க என்ன சர்வாதிகாரி ஆட்சி நடக்குதா இல்ல மக்களாட்சி நடக்குதா? இங்க அப்ப எல்லா போராட்டத்திலும் இப்படிதான் பண்றாங்க. அவங்களை எப்படி துரத்தணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. நடுராத்திரியில் கூட்டு போறாங்க, எங்கேயும் நடு ரோட்ல இறக்கி விட்டு போயிடுறாங்க. துப்புரவு பணியாளர்களுக்கு இதான் நடக்குது, ஆசிரியர்களுக்கு இதான் நடக்குது, செவிலியர்களுக்கு இதான் நடக்குது, அரசாங்க ஊழியர்களுக்கு இதான் நடக்குது. ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க? புதுசாவா கேட்கறாங்க? நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்கறாங்க. 309 தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தது, 311 தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தது, அதே போல 356 தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தது, 285 தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தது. இந்த 4 தேர்தல் வாக்குறுதியுமே இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க கொடுத்தது. ஆனா இதை ஒரு விஷயத்தை கூட நிறைவேற்றாம இப்ப திரும்ப ஒரு குழு அமைக்கிறாங்க. 2026க்கு நாங்க ஒரு மேனுஃபேக்சர் குழு அமைக்கிறோம், தேர்தல் வாக்குறுதிகளை எதெல்லாம் நிறைவேற்றல அதை இதுல சேர்த்துட்டு புதுசா என்னென்ன இருக்கோ இதெல்லாம் கனிமொழி தலைமையில் ஒரு டீம் அமைக்கிறதுக்கு சொன்னா, இதை விட அப்பட்டமான ஜனநாயக விரோதம், இதை விட அப்பட்டமான மக்கள் விரோத ஆட்சி எதுவாக இருக்க முடியும்? அங்க நடக்கக்கூடிய போக்சோ வழக்குகளாக இருக்கட்டும், அங்க நடக்கக்கூடிய கொலை கொள்ளையாக இருக்கட்டும், இதை கூட தடுக்க வக்கற்றவரா இதை பண்ணிடுவாரா? இல்லனாக்கா நடிப்பு அரக்கனாக மாறி ஐயோ நான் சொன்னனே கேட்டீங்களா படிப்பாவிகளா இப்படி ஆயிடுச்சேன்னு இப்படி நடிக்க தான் தெரியுமே தவிர அவருக்கு அந்த ஏன்னா அவருக்கும் பள்ளி கல்வித்துறைக்கு என்னங்க சம்பந்தம்? இப்ப அன்பில் மகேஷ்க்கு என்ன வேலைனாக்கா உதயநிதி எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போய் அவருக்கு கார் கதவு திறந்து விடணும், அவருக்கு சிகப்பு கம்பளத்தை விரிக்கணும், அவருக்கு ரூமை போடணும், அவர் பத்திரமா கூட்டு வரணும். இதைத்தான் அன்பில் மகேஷ் பார்க்கறாரு தவிர என்னைக்கு ஆசிரியர்களுக்காக என்னைக்கு மாணவர்களுக்காக கேட்டிருக்காரு? ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவை சேர்ந்த திரு சதீஷ்குமார் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் 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 சார். சார் இப்போ காலையில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தோம். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மயக்கம் லிட்டரலாக அந்த உடல்நிலையே சரியில்லாத ஒரு நிலைமையில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போயும் அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்குல்ல? ஆமாம். எதனால அந்த போராட்டம் என்ன அவங்க கேட்க வர்றாங்க சார்? சார் அவங்க பெருசாக ஒன்று கேட்க வரல சார். அவங்களோட கோரிக்கை என்னன்னா 2009 அப்போ 2009 யாருடைய ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி. 6 to 11. அப்போ 2009 திமுக ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஆசிரியர்களை வேலைக்கு எடுக்கிறாங்க, இடைநிலை ஆசிரியர்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. அந்த காலகட்டம் 2009 மே மாதம் ஒரு டீமை வேலைக்கு எடுக்கிறாங்க. அந்த டீமுக்கு ஊதிய உயர்வு எப்படி போடுறாங்கன்னாக்கா 8,370 ரூபா அவங்களுக்கு சம்பளமாக நிர்ணயிச்சுட்டு இதர சம்பளம்ன்ற அடிப்படையில் 2,800 நியமிக்கிறாங்க. ஆக மொத்தம் 11,170 ரூபா அவங்களுக்கு சம்பளம் யார் நியமிக்கிறாங்கனாக்கா நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா அப்போ இருந்த திமுக அரசு, அப்போ இருந்த கருணாநிதி அவர்கள் இப்போ துணை முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறார். அப்போ இவங்க தான் இதை நிர்ணயிக்கிறாங்களே. அதே காலகட்டத்தில் அதே வருடத்தில் இவங்க மே மாதம் ஜாயின் பண்ணுறாங்க, ஜூன் மாதம் கொஞ்சம் பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி சம்பளம் போடுறாங்கனாக்கா 5,200 ரூபாய் சம்பளமும் இதர சம்பளம் 2,800 போடுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 தான். அப்போ 11,170க்கும் 8,000க்கு எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 3,170 ரூபா வித்தியாசம். இது 2009 அவங்களுக்கு பெருசாக தெரியல. ஆனால் 2009 இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரிமெண்ட் போய் இன்னைக்கு 16,000 ரூபாய் வித்தியாசம் வருது. யாருக்கு? இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு மாதம் கேப்பில் செஞ்சவங்க. அவங்க போன வருஷம் சேர்ந்துட்டு இவங்க இந்த வருஷம் சேர்ந்தாங்கன்னு கிடையாது. அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்துட்டு இவங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்தாங்களா கிடையாது. ஒரு மாத இடைவெளியில் சேர்ந்தவங்களுக்கு 16,000 ஊதிய முரண்பாடு வரும்போது அதை அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்போ 2009 முடிஞ்சு 2011 இவங்க ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது இந்த கோரிக்கையை அவங்க நிறைவேற்றுறாங்க. அப்போ இந்த கோரிக்கை இதை நாங்கள் பண்ணலை, இதை திமுக அரசு பண்ணது, இருந்தாலும் இதுக்கான பரிசீலனை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி அது அப்படியே நிலுவையிலே இருக்கும்போது 2021 எலெக்ஷன் அப்போ இந்த பிரச்சனை பூதாகாரமாக வெடிக்கும் போது அப்போ என்ன சொல்கிறாங்க, அதிமுக அரசு அதை பண்ணாதனால திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொல்கிறார் மு க ஸ்டாலின் அவர்னா 311 இந்த தேர்தல் வாக்குறுதி. இந்த தேர்தல் வாக்குறுதியில் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஊதிய முரண்பாட்டை நாங்கள் சரி செய்து சம வேலை சம ஊதியம் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா இந்த ஆசிரியர்கள் இப்போ இந்த 16,000 வித்தியாசம் சொன்னோம் இல்லையா, ஒரே குவாலிஃபிகேஷன் தான், ஒரே வேலை தான், அதே அரசாங்க பள்ளியில் தான் வேலை செய்கிறாங்க. இவங்க என்ன பாடம் எடுக்கிறாங்களோ அதே பாடம் தான் அவங்க எடுக்க போகிறாங்க. இவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதே தான், இவங்க பிஎட்னா பிஎட் தான், எம்எட்னா இதே தான் படிச்சிருக்காங்க. அப்போ ஊதிய முரண்பாடு மட்டும் எங்களுக்கு ஏன் அவங்க கேட்கும்போது அப்போ இதை செஞ்சவங்களே இவங்க தான்,
திமுக தான் இந்த ஊதிய முரண்பாட்டை கொண்டு வந்தது. ஆனால் திமுகவை 21 எலெக்ஷனில் மேனுஃபேக்சரோட என்ன சொல்கிறாங்கன்னா 311 இதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இதை நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. சொல்லி கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் பண்ணலை. 2022 இது சம்பந்தமாக வந்துட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை டிபிஐ வளாகத்தில் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அப்போ 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை முதலமைச்சர் அமைக்கிறார். இது சம்பந்தமாக இந்த 3 பேர் கொண்ட கமிட்டி 3 மாதத்தில் எங்களுக்கு அறிக்கையை தாக்கல் பண்ணணும். தாக்கல் பண்ண பிறகு அந்த அறிக்கையின் பிரகாரம் நாங்கள் உங்களுக்கான சொல்யூஷனை கொடுப்போம்னு சொல்லிட்டு 3 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கிறாங்க. ஆனா அந்த 3 பேர் கொண்ட கமிட்டி இதுவரைக்கும் அறிக்கையை தாக்கல் பண்ணல. அந்த 3 பேர் கொண்ட குழு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப 2021 இவங்க காத்து கிடக்குறாங்க. நான் சொல்றேன் 2009 ஆரம்பிச்சது 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் இவங்க காத்து கிடக்குறாங்க. 16 வருஷம் இவங்க காத்து கிடக்குறாங்க இந்த ஊதிய முரண்பாட்டை சரி பண்ணணும். ஆனா இந்த அரசு அதை செய்யவே இல்லை. கேட்டாக்கா என்ன சொல்றாங்கன்னா நிதி பற்றாக்குறை, எங்களுக்கு நிதி நெருக்கடி, அதனால எங்களால செய்ய முடியும். இதையே தான் அவங்க துப்புரவு பணியாளர்கள் சொல்றாங்க. இதையே தான் அவங்க செவிலியர்களுக்கு சொல்றாங்க. செவிலியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 356 அதாவது அவங்களுக்கு தேர்தல் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி. அதில் என்ன கொடுத்தாங்கன்னா இதே தான். இப்போ மா சுப்பிரமணியன் சொல்றாரு இல்லையா, எங்களுக்கு வேக்கண்டே இல்லை, வேக்கண்டே இல்லாதவங்களை எப்படி நாங்கள் பணியில் அமர்த்தோம், நிரந்தர பணி அமர்த்தோம். வேக்கண்ட் இல்லைன்னா நீங்கள் எப்படி நீங்கள் வந்து டெம்பரவரி நர்ஸை சேர்ப்பீங்க? ஏங்க வேக்கண்ட் இருக்க தொட்டு தானே நீங்கள் கேட்குறீங்க. வேக்கண்ட் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து செவிலியர்கள் ஆள் வேணும்னு கேட்குறீங்க. வேக்கண்ட் இல்லைன்னா நீ எதுக்கு அவங்க டெம்பரரி சேர்க்க போறீங்க? அப்போ பொய் தானே. அப்போ வேக்கண்ட் இல்லைன்னு சொல்றது பொய் தானே. அப்போ வேக்கண்ட் இருக்க தொட்டு தான் நீங்கள் டெம்பரவரியாக ஆளை சேர்க்குறீங்க. அப்போ அவங்களை பர்மனன்ட் பண்ணும்போது மட்டும் எங்களுக்கு வேக்கண்ட் இல்லைன்னு சொன்னாக்கா இது அப்பட்டமான பொய் இல்லையா? இதே தான் இவங்க கிட்டயும். அப்போ இது 3மே முக்கியம். ஒரு தமிழ்நாட்டோட மக்களுக்கு துப்புரவு பணியாளர்களும் முக்கியம், ஆசிரியர்களும் முக்கியம், செவிலியர்களும் முக்கியம். இவங்க 3 பேருமே முக்கியம். அதை விட முக்கியமாக ஜாக்டோஜி அவங்க வந்துட்டு அரசு ஊழியர்கள், அவங்களுக்கு இதே தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னாக்கா பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் அப்படின்னு இந்த திமுக அரசு சொன்னாங்க. இந்த திமுக அரசு தான் 2006 2009 காலகட்டத்தில் மத்தியில் அவர் இந்த பாஜக அரசு 2003 இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும்போது முதல்ல நாங்கள் அமல்படுத்துறது இந்த திமுக அரசு. பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டாம், புதுசாக ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னது இந்த திமுக அரசு. ஆனால் இவங்களே என்ன பண்ணுறாங்க, 309 தேர்தல் அறிக்கையில் இவங்க சொல்கிறாங்க, இவங்களுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி 4.5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் கொண்டு வரல. அப்போ தொடர்ந்து இந்த 4 துறையிலையுமே இவங்க சொன்னது எதையுமே செய்யலை. இந்த 4 துறையுமே முக்கியமான துறை. அதில் மாணவர்களுக்கு கல்வி போதிக்கக்கூடிய இந்த துறைக்கு இவ்வளோ பெரிய அவலத்தை இவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கொரோனா காலகட்டத்தில் சொந்த செலவில் இந்த ஆசிரியர்கள் தன்னோட சொந்த செலவில் டேட்டாவை பயன்படுத்தி வீட்டில் இருந்து கொண்டே மாணவர்களுக்கு பாடம் எடுத்தவங்க. அதே போல தான் அரசு இந்த செவிலியர்களும் சரி, கொரோனா காலகட்டத்தில் தங்களோட உயிரை கூட மதிக்காம மக்களுக்காக சேவை செஞ்சவங்க. அதே தான் துப்புரவு பணியாளர்களும் அவங்களோட உயிரை கூட நினைக்காம மருத்துவர்களோடு சேர்ந்து பணிபுரிஞ்சவங்க. இப்படி முக்கியமான கொரோனா காலகட்டத்தில் இவ்வளவு பணி செஞ்சவங்களுக்கு நீங்க இப்படி எதுவுமே பண்ணாம தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது எதையுமே பண்ணாம அவங்கள வந்துட்டு நீங்க கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொன்னா இது எந்த வகையில் நியாயம்? இது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க? அப்படி போராடுறாங்களே, அந்த போராடுறவங்களை நீங்க ஒரு கண்ணியமா நடத்த வேண்டாமா? அதாவது பாத்ரூம் கதவு மூடுறாங்க, போராடுறாங்கன்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதவை மூடிட்டாக்கா என்னமோ சீப்பு ஒழிச்சு வச்சுட்டாக்கா கல்யாணம் நின்றோன்ற மாதிரி பாத்ரூம் கதவை மூடுறாங்க. செவிலியர்கள் போராட்டத்தப்ப செவிலியர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்தந்த சுகாதார மையத்தில் அவங்க வந்துட்டு போராட்டம் நடத்தும் போது அந்த பாத்ரூம் கதவை பூட்டக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்குன்னு சொன்னாக்கா இது இங்க என்ன ஆட்சி நடக்குதுங்க? இங்க என்ன சர்வாதிகாரி ஆட்சி நடக்குதா இல்லை மக்களாட்சி நடக்குதா? இங்க அப்போ எல்லா போராட்டத்திலும் இப்படி தான் பண்ணுறாங்க. அவங்களை எப்படி துரத்தணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. நடுராத்திரியில் கூப்பிட்டு போகிறாங்க, எங்கேயும் நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிடுறாங்க. துப்புரவு பணியாளர்களுக்கு இதான் நடக்குது, ஆசிரியர்களுக்கு இதான் நடக்குது, செவிலியர்களுக்கு இதான் நடக்குது, அரசாங்க ஊழியர்களுக்கு இதான் நடக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? புதுசாக கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. 309 தேர்தல் வாக்குறுதி நீங்கள் கொடுத்தது, 311 தேர்தல் வாக்குறுதி நீங்கள் கொடுத்தது, அதே போல் 356 தேர்தல் வாக்குறுதி நீங்கள் கொடுத்தது, 285 தேர்தல் வாக்குறுதி நீங்கள் கொடுத்தது. இந்த 4 தேர்தல் வாக்குறுதியுமே இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க கொடுத்தது. ஆனால் இதை ஒரு விஷயத்தை கூட நிறைவேற்றாம இப்போ திரும்ப ஒரு குழு அமைக்கிறாங்க. 2026க்கு நாங்கள் ஒரு மேனுஃபேக்சர் குழு அமைக்கிறோம், தேர்தல் வாக்குறுதிகளை எதெல்லாம் நிறைவேற்றல அதை இதில் சேர்த்துட்டு புதுசாக என்னென்ன இருக்கோ இதெல்லாம் கனிமொழி தலைமையில் ஒரு டீம் அமைக்கிறதுன்னு சொன்னால் இதை விட அப்பட்டமான ஜனநாயக விரோதம், இதை விட அப்பட்டமான மக்கள் விரோத ஆட்சி எதுவாக இருக்க முடியும்? அப்போ மக்கள் புறக்கணிக்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா பொறுத்தது போதும், 4 வருஷம் பொறுத்து பார்த்தாங்க, இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, இந்த திமுக அரசு தூக்கி எறியணுங்கிற ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஓகே சார், அன்பில் மகேஷ் அவர்கள் இது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? பள்ளி கல்வித்துறை அவர் எப்படி தெரியுமா எடுப்பாரு? அங்கே நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தை போதித்தாலோ அங்கே வந்து நெத்தியில் பொட்டு வச்சுட்டு கயிறு கட்டிட்டு வந்தாலோ இதைத்தான் தடுப்பாரே தவிர வேற எதையும் அவர் தடுக்க மாட்டார்.
அங்கு நடக்கக்கூடிய போக்சோ வழக்குகளாக இருக்கட்டும், அங்கே நடக்கக்கூடிய வந்துட்டு கொலை கொள்ளையாக இருக்கட்டும். உங்களுக்கு தெரியும், +2 மாணவன் +1 மாணவன்லாம் உள்ள கிளாஸ்க்குள்ளே பூந்து வெட்டுறதையும், அதே போல் +1 +2 மாணவிகள் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களே போக்சோ வழக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணி போக்சோ வழக்குகளை கைது செய்ய, இதை கூட தடுக்க வக்கற்றவரெல்லாம் இதை பண்ணிட்டு வரா. ஆனால் இவருக்கு என்ன, நீ பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது, நீ வந்துட்டு மத ரீதியாக நீ அங்கே எதுவும் பேசக்கூடாது, நீ காவி துண்டு போடக்கூடாது, இதைத்தான் பேசுவாரே தவிர அன்பில் மகேஷ். இல்லைனாக்கா நடிப்பு அரக்கனாக மாறி ஐயோயோ நான் சொன்னனே கேட்டிங்களா, இப்படி பாவிகளா இப்படி ஆயிடுச்சேன்னு இப்படி நடிக்க தான் தெரியுமே தவிர அவருக்கு அந்த, ஏன்னா அவருக்கும் பள்ளி கல்வித்துறைக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? யார் எடுத்துகிட்டு போய் எங்கே போடுறீங்க? ஓட்டப்பந்தயம் ஓடுறவரை தூக்கிட்டு வந்து நீங்கள் மருத்துவத்துறையில் போடுறீங்க. அன்பில் மகேஷுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவரை கூட்டு வந்து அதில் போடுறீங்க. அப்போது பொருத்தமே இல்லாத அமைச்சர்களை போடும்போது என்ன நடக்கும்னாக்கா, கண்டிப்பாக அந்த பொருத்தமான வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. இதுதான் இங்கே நடந்திருக்கு. இப்போ அன்பில் மகேஷுக்கு என்ன வேலைனாக்கா, உதயநிதி எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போய் அவருக்கு கார் கதவு திறந்து விடணும், அவருக்கு வந்துட்டு சிகப்பு கம்பளத்தை விரிக்கணும், அவருக்கு ரூமை போடணும், அவர் வந்து பத்திரமா கூட்டு வரணும். இதைத்தான் அன்பில் மகேஷ் பார்க்குறாரு தவிர என்னைக்கு ஆசிரியர்களுக்காக, என்னைக்கு மாணவர்களுக்காக கேட்டிருக்காரு? இவரோட பள்ளி கல்வித்துறை தானே. இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்களா, நான் வந்து சிறிய மணிக்கடினி தருவேன், டேப்லெட் தருவோம்னு சொன்னீங்கல்ல, ஏன் இது வரைக்கும் கொடுக்கல மாணவர்களுக்கு? அதான் ஜனவரிக்குள்ள தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 4 வருஷம் படிச்ச மாணவன் என்ன பண்ணுவான்? இந்த 4 வருஷம் படிச்சிருக்கான்ல, அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அப்போ அவனுக்கு சேர்த்து 4 லேப்டாப்பாக கொடுப்பீங்களா? அப்போ முதல்ல இருந்தே கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் உங்களுடைய ஆட்சி முடியும் போது கொடுக்குறீங்கன்னு என்ன அர்த்தம்? அது கூட மாணவர்களுக்கு கொடுக்கல. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் மடிக்கணினி தரேன்னு சொன்னாங்களே தவிர, இவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த பள்ளி மாணவர்களுக்கு சிறிய மடிக்கணினி டேப்லெட் கொடுக்குறேன்னு சொல்றது பற்றி எதுவுமே பேசல. இப்போ நீங்கள் சொல்றது கூட மடிக்கணினி வந்து உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாணவர்கள் காலேஜ் படிக்கிறாங்க, அந்த மாணவர்கள் தான் தரேன்னு சொன்னாங்களே தவிர இவங்களுக்கான அறிவிக்கை இன்னும் எதுவுமே வரல. அப்போ உங்கள் பள்ளி கல்வித்துறையில் இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இப்போ மத்திய அரசு சொன்னாங்க நவோதயா பள்ளிகளுக்கு கொடுங்க, சுப்ரீம் கோர்ட்டு நல்ல எவ்வளவு கேள்வி கேட்கணுமோ கேட்டுட்டாங்க. இன்னும் கூட இடம் ஒதுக்கல, இன்னும் கூட அதுக்கான அப்ரூவல் கொடுக்கல. இன்னும் உங்கள் அப்பா வீட்டு பணத்தில் பண்ண போகிறீங்க, மொத்தமாக அவங்க பண்ண போகிறாங்க. நீங்கள் இடம் கொடுத்தா கூட அந்த இடத்துக்கான காசையும் வந்து மத்திய அரசு கொடுக்க போகுது. இல்லை ₹1 கூட மாநில அரசு செலவு கிடையாது. ஏன் நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க கேட்டால் அதில் ஹிந்தி கட்டாயம் என்பதில் கிடையாது. நவோதயா பள்ளியில் நீ எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி, அங்கேயே தங்கி அங்கேயே படித்து வரும்போது நீ +2 டிகிரியோடு வர போகிற. சிபிஎஸ்சி பாடத்திட்டம், இதில் எந்த மொழி வேணுமோ நீ தேர்ந்தெடுத்துக்கலாம். இவ்வளோ ஃபெசிலிட்டி அதில் கொடுத்துருக்காங்க. அந்த பள்ளியை நீங்கள் வேணான்னு சொன்னான்னு அர்த்தம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலையுமே அந்த பள்ளி இருக்குது. ஆனால் உங்கள் மாவட்டத்தில் மட்டும் ஒரு மாவட்டத்தில் கூட நீங்கள் அதை அனுமதி கொடுக்கலன்னா, அப்போ வேண்டுமென்றே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை சீரழிக்கணும், அவனை குடிகாரனாக்கணும், அவனை வந்துட்டு ரவுடிஸோ கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு தருதலையாக அவனை மாற்றணும் மாணவர்களை. அதைத்தான் நீங்கள் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்போ அந்த ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு உண்டான தீர்வு தான் என்ன? அவங்களுக்கு தீர்வு சமமான ஊதியம். அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் இல்லை இப்போ ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டியது தான். தீர்த்து வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னு? வாய்ப்பு இருக்கு, தாராளமாக இதை தீர்த்து வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியத்தை அப்படியே இவங்களுக்கு மாற்றி கொடுக்கணும். 5600 நியமிச்சிங்க இல்லையா, அவங்களுக்கு 8370 போட்டிங்க இல்லையா, அது அப்படியே இவங்களுக்கு 8370 மாற்றி அமைச்சிங்கனாக்கா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இதுதான் இந்த பிரச்சனைக்கான முக்கிய அம்சமே. இதுல இன்னொன்று என்னன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை இவங்க அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, புதிய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தன்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான என்ன, மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க பின்பற்றுறாங்க. என்ன பின்பற்றுறாங்கன்னாக்கா, இப்போ நான் வந்து 21 வயசுல நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல சேர்றேன் அப்படின்னு சொன்னாக்கா 25 வருஷம் நான் கம்பல்சரி நான் வந்துட்டு விஆர்எஸ் எடுக்கக்கூடாது. விஆர்எஸ் எடுத்தாக்கா எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் வராது. அப்போ நான் 25 வருஷம் கழிச்சு நான் விஆர்எஸ் வாங்கும்போது, வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கும்போது எனக்கு 46 வயசு ஆகும். அப்போ 46 வயசு நான் ரிட்டையர் ஆகும்போது என்னோட டிஎல் எப்போ கொடுப்பீங்க? அப்போ தானே கொடுக்கணும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஆட்சியில் 60 வயசு முடியும் போது தான் தருவான்றாங்க. எப்போ ரிட்டையர்மெண்ட் வருது அப்போ தான் தருவேன்னு சொல்லி இதைத்தான் ஜாக்டோஜியை எதிர்க்கிறாங்க, இதைத்தான் அரசு ஊழியர்கள் எதிர்க்கிறாங்க, இதைத்தான் பள்ளிக்கல்வி ஆசிரியர்கள் எதிர்க்கிறாங்க. அப்போ எங்களுக்கே நீங்கள் அந்த வயசு, நாங்கள் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எதுக்கு வாங்குறோம்? எங்களோட பிரச்சனை இருக்குது, எங்களோட பள்ளி குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லை மேல் படிப்புக்காக எங்களுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக நாங்கள் விஆர்எஸ் கொடுக்குறோம். அப்போ விஆர்எஸ் கொடுக்கும்போது எங்களுக்கு உடனே அந்த பெனிஃபிட் கிடைச்சா தான் எங்களுக்கு நல்லது. ஆனால் நீங்கள் என்னோட 60 வயசில் அந்த பெனிஃபிட் கொடுப்பீங்கன்னு சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஜாக்டோஜியை சொல்றாங்க, அரசாங்க ஊழியர்கள் சொல்றாங்க. இதையும் களைய வேண்டும். இப்போ உடனே கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் இந்த திமுக ஆட்சியில் போக்குவரத்து ஊழியர்கள் ரிசைன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே இன்னும் கொடுக்கல. போக்குவரத்து ஊழியர்களுக்கு இந்த 4.5 வருஷத்தில் நான் 4.5 வருஷம் ரிசைன் பண்ண யாருக்குமே இது வரைக்குமே அவங்களுக்கு சேர வேண்டிய படிப்பினைகள் எதுவுமே கொடுக்கல. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? அப்போ ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க நீங்கள், நாங்கள் தான் பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கிறோம், இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதலிடம் பொருளாதாரத்தில், நாங்கள் 10 லட்சம் கோடி வந்துட்டு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறோம் யார் சொல்கிறா? முதலமைச்சர் பெருமிதமாக சொல்கிறாரு. ஒரு பக்கம் என்னன்னாக்கா எங்களுக்கு பணம் இல்லை, நிதி நெருக்கடி, அதனால் எங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இது எப்படி, இந்த முரண்பாடு எப்படி? ஓகே, இன்னொரு பக்கம் 9 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கீங்க, கஜனாவை காலி பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ இந்த முரண்பாடுகள் எப்படி?
அப்போ இந்த முரண்பாடுகளை மக்கள் உணர மாட்டாங்களா? அப்போ மக்களுக்கு தெரியாதா? அப்போ நீங்கள் சொல்வது மொத்தமாக போய் அப்போ ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற வக்கு இல்லாத இந்த அரசு இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதி எப்படி நிறைவேற்றுவாங்க? எப்படி மக்கள் நம்புவாங்க? அதனால தான் இது தோற்கக்கூடிய கூட்டணி நான் சொல்கிறேன். ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.